நான் வந்து இந்த புடவையோடைய வித் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதனுடைய பேக் நெக்கை இந்த புடவையிலேயே கொஞ்சம் துணி கட் பண்ணி அதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட பேக் நெக் வந்து 7.5 வரும். 7.5 எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட கழுத்து அகலம் 2.5. நான் உங்களுக்கு இப்போ ரவுண்ட் நெக்கு தான் பேட்ச் பண்ணி காட்ட போகிறேன். பக்கத்தில் இது வந்து உங்கள் விருப்பம்தான். அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னா சைடில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அகலம் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் கட் பண்ணதை எடுத்து நம்ம புடவையோட நம்ம ஒரு பக்கம் உள்ள சொருகுவோம் இல்லையா, அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அதை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ண கேன்வாஸை அந்த இடத்துல போட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நீங்கள் அப்படி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. புடவையில் நிறையா வேஸ்ட் பண்ண வேண்டாம். கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கட் பண்ண பகுதியை நம்ம ஏதாவது ஒரு லைனிங் துணி வச்சு அட்டாச் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நமக்கு கழுத்துக்கு தேவையான துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். புடவை வேஸ்ட் ஆகாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இது நம்ம புடவை நம்ம கட்டும் பொழுது இது நம்ம உள்பக்கமாக நம்ம சொருகிற இடம் தான். அதனால இந்த இடத்துல நம்ம தனியாக ஒரு லைனிங் துணி வச்சு அட்டாச் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம கட் பண்ண நெக்கை கேன்வாஸ் அயன் பண்ணிக்கிறலாம். அயன் பண்ணும் பொழுது நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி துணியில் நீங்கள் அயன் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு காட்டன் துணியாக இருந்தால் நீங்கள் அயன் பண்ணலாம். இது வந்து ஒரு ரா சில்க் மெட்டீரியல். இது வந்து நம்ம அயன் பண்ணால் பார்த்து பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பொசுங்கிடும். நீங்கள் அயன் பண்ணும் பொழுதே கேன்வாஸில் ஒரு பக்கம் ஷைனிங் இருக்கும், ஒரு பக்கம் ஷைனிங் இருக்காது. ஷைனிங் உள்ள பகுதி வந்து உங்களுக்கு இந்த துணி மேலே டச் பண்ணுறது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த துணியில் நான் அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த துணியை அப்படியே எடுத்து இதில் போடணும். இதில் போடும் பொழுது இது வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். இப்போ இப்படி போட்டுட்டு நீங்கள் இந்த அவுட் சைடு இருக்கு இல்லைங்களா, இதில் அப்படியே ஃபுல்லாக தையல் போடணும். நம்ம தைச்சிட்டோம். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள் உள் பக்கமாக. நம்ம இப்போ வெளியில் தான் தையல் போட்டிருக்கோம். நான் கட் பண்ணுறது இப்போ இந்த பக்கம் உள் பக்கம் கட் பண்ணுறேன். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை திருப்புறதுக்காக இதை கட் பண்ணி விடுறோம். இப்போ இதை நம்ம எப்படியே திருப்பிக்கணும். பாருங்க, இப்படியே திருப்பிட்டு இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கணும். அவுட்டரில் ஃபுல்லாக அந்த ஓரம்லாம் தைச்சிட்டோம். இப்போ நம்ம இதையும் தைச்சிடணும், இல்லைன்னா இது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த சைடும் ஒரு தையல் போட்டுடணும். இப்போ நம்ம பேக் சைடோட வெளிப்பக்கம் அப்படியே இந்த பேட்சை வச்சு தைக்கிறோம். இந்த ஓரமும் தைச்சிடணும், இந்த அவுட்டர்லையும் தைச்சிடணும். இப்போ இதில் அப்படியே வச்சு நான் தைக்க போகிறேன்.
இருக்கிற துணியை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் துணியோட இந்த நெக்கை அப்படியே தைச்சிட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற லைனிங் துணியை அப்படியே ஃபுல்லாக இதோட நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதில் வெளியில் இந்த ரவுண்டில் நம்ம அப்படியே இந்த பார்டரை வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த லேஸ் வச்சு நம்ம தைச்சி விடுவோம். இப்போ நம்ம புடவையில் ஒரு பார்ட்டை கட் பண்ணி எப்படி பின்னாடி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய நெக் டிசைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய அடுத்த வீடியோ இந்த ப்ளவுஸை நம்ம முழுசாக லைனிங் ப்ளவுஸை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களே இதே மாதிரி தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.